ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வாங்க செஞ்சு பார்க்கலாம் எபிசோட் நம்பர் 2ல் இடியாப்பம் வித் ஆட்டுக்கால் பாயா. எனக்கு இடியாப்பம் பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. சரி, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நம்ம வீட்டில் தான் ஆட்டுக்கால் இருக்குது. நம்ம வாங்க செஞ்சு பார்க்கலாம் சீரீஸ்க்கு வேறு நம்ம ரொம்ப நாளாச்சு எபிசோட் போட்டு, அதனால் நம்ம செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சமாக ஆட்டுக்கால் எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஃபஸ்ட்டே வந்து வாட்டி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம அதில் வந்து மஞ்சத்தூள் ஊற்றி நல்லா கொதிக்க வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து 15 நிமிஷம் கழித்து அந்த சுடுதண்ணில் வந்து அந்த ஆட்டுக்கால் வந்து நல்லா ஊறியிருக்கும். மேலே உள்ள கருப்பை எல்லாத்தையுமே நம்ம கத்தியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி இல்லை லைட்டாக கிழிச்சு விட்டுட்டு அந்த தோலை மட்டும் நம்ம வந்து எடுத்துடலாம். அப்போ வந்து அதில் உள்ள அந்த ஆட்டோட அந்த முடி மற்ற இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வாயில் வந்து தட்டுப்படாது. நம்ம வந்து நல்லா சுத்தமாகவும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொன்னாங்க. அதனால் நானும் அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணேன். நல்லா சூப்பராக சுத்தமாக வந்து வெள்ளை கலரில் வந்து ஆட்டுக்காலை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. மறுபடியும் வந்து அதே டிஃபன் பாக்ஸில் போட்டு இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கி ஒரு 10 நிமிஷம் வந்து திரும்ப வந்து ஊற வச்சிடலாம். இது எதுக்குன்னா, ஆட்டுக்கால் வந்து ரொம்ப கவுச்சி அடிக்குமா, அதனால் வந்து இந்த கவுச்சியெல்லாம் இந்த மஞ்சத்தூள் போக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக 2 தடவை வந்து நம்ம வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எந்த வித கவுச்சியும் இல்லாமல் ஆட்டுக்கால் பாயா வந்து சூப்பராக டேஸ்ட்டாக வந்துடுமா. இப்போ 10 நிமிஷம் கழித்து வந்து ஒரு குக்கரில் வந்து நம்ம ஊற வச்ச அப்படியே அந்த ஆட்டுக்காலை வந்து கழுவாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட வந்து 2 வெங்காயம் வந்து இந்த டிஷ்ஷுக்கு முழுசாக தேவைப்படும். அதில் வந்து அரை வெங்காயத்தை மட்டும் சும்மா ரஃப்பாக நறுக்கிட்டு போட்டுடலாம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, 2 தக்காளி தேவைப்படும். அதில் வந்து அரை தக்காளி மட்டும் இதில் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு தேவைப்படும். அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டை வந்து இந்த குக்கரில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு அந்த ஆட்டுக்கால் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மொத்தம் 10 விசில் வைக்கணும். அப்போ தான் வந்து ஆட்டுக்கால் நல்லா வெந்து வரும். இப்போ வந்து 10 விசில் வந்து அது வெந்துக்கிற கேப்பில் வந்து நம்ம அரைக்கிறத வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டேன். நிறையா தேங்காய் சேர்த்துட்டேன். அதனால் எனக்கு வந்து குருமா மாதிரி ஆயிடுச்சு. அந்த மிஸ்டேக்கை மட்டும் செய்யாதீங்க. நீங்கள் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 3 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா, அதுக்கப்புறம் சோம்பு. இதுக்கு வந்து காரத்துக்கு நம்ம வந்து மிளகாத்தூளே சேர்க்கவே மாட்டோம். அதனால நம்மளுக்கு வந்து காரம் கொடுக்குறது என்னென்னா பச்சை மிளகா தான். அதுக்காக வந்து 4-5 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. குக்கரில் 10 விசில் வந்து வச்சு அடங்குற அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். இப்போ ஒரு தாச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டு நல்லா வந்து காய வச்சுக்கோங்க. அது கூட ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பையும் சேர்த்து போட்டுட்டு நல்லா வந்து பொன்னிறமாகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 வெங்காயம் தேவைப்படுன்னு சொன்னோம்ல, அதை வந்து மிச்சம் இருக்க 1.5 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு வெங்காயம் வந்து 70% அளவுக்கு வந்து நல்ல ஒரு நிறம் மாறுற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால எப்போதுமே வெங்காயம் வதங்குறதுக்குன்னு எந்த டிஷ்ஷுக்குமே கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே வெங்காயம் வந்து 70% வந்து வதங்கிடுச்சு. நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு தேவைன்னு சொன்னேன். அதில் 1 ஸ்பூன் வந்து போட்டாச்சு. மிச்சம் இருக்க 1 ஸ்பூனை வந்து இந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதே மாதிரி 2 தக்காளி மொத்தம் தேவைன்னு சொன்னேன். அதில் அரை தக்காளி போட்டாச்சு. மிச்சம் இருக்க வந்து 1.5 தக்காளியை வந்து இந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா அந்த எண்ணெயிலே மைய வேகணும். வெங்காயம் தக்காளி தனித்தனியாக தெரியாத அளவுக்கு 2மே ஒன்றா மிக்ஸ் ஆகி ஃபுல்லாக கிரேவி மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா வேகணும். அதுக்கு வந்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. நான் குக்கரில் வைக்கும்போதே உப்பு போடுறத வந்து ஷார்ட்ஸை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அந்த குக்கர்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. குக்கரில் விசிலும் வந்து முழுசாக அடங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கல்ல வந்து நம்ம குக்கரில் வேக வச்சதை வந்து அப்படியே தூக்கி கொட்டிடலாம்.
இந்த ஆட்டுக்கால் பாயாவுக்கே ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்குறது இந்த தண்ணி தான். வேக வச்ச அந்த ஆட்டுக்காலை வேக வச்ச தண்ணி தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குமே. நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு பாயா வேணுமோ அந்த தண்ணியை வந்து அந்த குக்கரில் ஊற்றிக்குங்க. எக்ஸ்ட்ரா மட்டும் தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா டேஸ்ட்டு வந்து சப்புன்னு போயிடும். அதனால எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை வந்து குக்கர்லேயே ஊற்றி அந்த ஆட்டுக்கால் பாயா கூட வேக வச்சுருங்க. அந்த ஆட்டுக்காலோட வேக வச்சுருங்க. நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த தேங்காய், முந்திரி, கசகசா, பச்சை மிளகா, சோம்பு இதெல்லாம் நல்லா பெயிண்ட் எவ்வளோ திக்காக பேஸ்ட் பதத்துக்கு இருக்கும் அந்த மாதிரி நல்லா அரைச்சி இந்த கிரேவியில் ஊற்றி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா வந்து இது நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதோட நம்ம பச்சையாக அரைச்சிருக்கனால அந்த பச்சை வாடையும் போகும். ஃபஸ்ட்டு ஊற்றும்போது மஞ்சள் கலரில் இருக்கும், அப்போ போக போக வந்து அந்த கலர் வந்து டம்மி ஆயிரும். நீங்கள் எக்காரணத்தை கொண்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு அந்த குக்கர்லேயோ இல்லை வந்து இந்த கிரேவி செய்யும்போதும் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து இது நல்லா தளன்னு கொதிக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பரை நல்லா நசுக்கிட்டு இது மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உப்பு வந்து டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண டிஷ்ஷுனால நான் என்ன மிஸ்டேக்லாம் பண்ணேன் அதை நீங்கள் என்ன பண்ண வேணான்னா, ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை ரொம்ப கம்மியாக போடுங்க. அது மட்டும்தான் நான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அது போட்டனால லைட்டாக பாயா வந்து குருமா மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஆனால் எனக்கு எப்போதுமே இடியாப்பம்னா அதுக்கு வந்து தேங்காய் பால் மேலே வந்து ஜீனி போட்டு அப்படியே தொட்டு சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும். இந்த ஆட்டுக்கால் பாயா எனக்கு பர்சனலி பிடிக்கல, ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. தோசை இட்லிக்கு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.